பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்களுடைய பேர பையன் இங்கே படித்தான். அந்த ஆண்டிகிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினோன்னே, சொல்லமா நீ ரீசெப்ஷன் கூப்பிட்டு போ, இங்கே கள்ளிக்குப்பம்ல முருகாம்பேட்டில் தான் இருக்கு, நீ கூப்பிட்டு போ ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு டாக்டரையும் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து எங்களுக்கு ஒரு 2 வழி இருந்தது. டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறமா லைசன்ஸ் ஷைன் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, காட்ஸ் கிரேஸ் ஜீசஸ் பிளஸிங் என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் ஷைன் கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு இதெல்லாம் சுற்றி காட்டினாங்க, பார்த்துட்டேன். ஓகே, பட் இதெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே, பட் இவனை சேர்த்துக்கணுமே அப்படின்னு வச்சு அவனுக்குள்ளே ஏதோ ஒரு குறை நமக்கு மைண்டில் போட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அதே ஓடிக்கிட்டே இருந்தது, இவனை சேர்த்துப்பாங்களா, ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் தான் இவனை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நான் மேம் பார்த்தேன். மேம் பார்த்த உடனே கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு எல்லா டூல்ஸும் காட்டினாங்க. அவனோட ஆக்டிவிட்டி வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் அவனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டான். சார் அவன் நார்மலாக இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவனை வந்து அட்மிஷன் போடுங்க, ஃபீஸெல்லாம் எதுவுமே வாங்கல. ஃபஸ்ட்டு அப்போ ஆன் த ஸ்பாட் பேக் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் யோசிச்சேன், என்ன நம்ம எதுவுமே பே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நான் அவனை பிக்கப் பண்ண வரும்போது விடும்போதெல்லாம் சஜஷன் மேம்கிட்ட கேட்பேன், மேம் வீட்டில் எங்களுக்கு கிள்றான், கடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அப்புறம் பசங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க. இல்லை சார் அவன் ரொம்ப சைலண்டாக இருக்கான், நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் சார் அவன் இருக்கு, ரொம்ப சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறான். ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் பார்ப்பாங்க யாருன்னா இருந்தால் இந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்கு, ஆர்டிசம்கான ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு யாரையாவது சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொஞ்சம் அவங்களை கொண்டு வந்து பார்க்க சொல்லுங்க. சரியா? எது சொல்ல வரேன்னா, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊண்டாகி போச்சு. பாப்பாக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ என்னென்னவோ யோசிச்சோம். கொஞ்சம் பாடிங் இந்த மாதிரி மாறிச்சு, கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால ஏதாவது இதுவாக இருக்குமா, நமக்கு நிறைய இந்த கற்பனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இங்கேருந்து எங்கேயோ போயிடும். அதனால ஃபஸ்ட்டு அவங்க யார் இந்த வீடியோவில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாலும் சரி, ஃபஸ்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்க கிட்ட காமிச்சு அவனோட பசங்க பாப்பாவோட மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஆஃப்டர் அதுக்கப்புறமா நீடட் இருந்தால் மட்டும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 99.9% அதுக்கான வாய்ப்பு இருக்காது. பிகாஸ் இங்கவே இவங்களே வந்து நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பீச் தெரப்பியில் கொடுக்கக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட மேம் சொல்லியிருந்தாங்க. சார் ஆல்மோஸ்ட் 90% நாங்கள் அதெல்லாம் இங்கேயே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி 2-in-1 பர்பஸாக தான் இருக்குது. இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Coming back and talking all these things once again, it actually gives us more boosting to grow further.